எப்ப ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியா இருப்பான்? எப்ப ஒரு ஆண்மகன், ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட்டுன புருஷனுக்கு தெரியாம பெத்த மகனுக்கு பணம் கொடுத்தா அது அம்மா. ஆனா அதே ஆண்மகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்தா அதுதான் மகன்களின் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையா இருக்கு. அப்ப எப்படிங்க தாரம் வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சின்னு தம்பி கேக்குறாப்புல. பேசு. உண்மையாவே இந்த உலகத்துல எல்லாவற்றையும் துறந்த துறவிகள் கூட துறக்காத ஒரு உறவு உண்டுன்னா அதுதான் நம்முடைய அம்மா. தாய் அளவுக்கு எல்லா வழிகளையும் யாராலையும் வந்து தாங்க முடியாது. அதனாலதான் ஒரு தாய் சொன்னா பிள்ளைய பார்த்து, மகனே உன்னை தூக்கி வைத்தால் இடுப்பு வலிக்கிறது, மகனே உன்னை தூக்கி வைத்தால் இடுப்பு வலிக்கிறது, கீழே இறக்கி வைத்தால் என் இதயம் வலிக்கிறது என்று ஒரு தாய் சொன்னாள். இதுதாங்க தாய் பாசம். பட்னத்தார் சுவாமிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய தாய் இறந்த போது தாயினுடைய சடலத்தை வச்சு அவர் பாடிய 10 பாடல்கள் உலக புகழ்பெற்ற பாடல்கள். அதை கேட்டா இப்போ நம்ம எல்லாருடைய கண்கள்லயும் கண்ணீர் வரும். அதை பார்த்தா என்னங்க பெரிய தாரம், தாய் பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவோம். பட்னத்தார் சொல்றாரு பாருங்க, தாயினுடைய சடலம், இறந்து போன தாயை பார்த்து, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்யவரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பிற் காண்பேன் இனி. முந்தி தவன் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தமக்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியப்பூ மானே என அழைத்த வாய்க்கு. அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே வேகுதே தீ எதனில் வெந்து சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயவோ, காகம் குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்ந்தெடுத்த கை. வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ, சந்ததமும் உன்னையே நோக்கி யுகத்து வரங்கிடந்தேன் தன்னையே ஈன்றெடுத்த தாய். மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இரும்பையோர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையுள் வாராமல் கா என்று பட்னத்தார் சுவாமிகள் அந்த பாடலை நிறைவு செய்கிறார்.